ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அரசு வெற்றி தரும் ரவி யோகம். இதன் தலைப்பு. பொதுவாக உபயோகங்கள் நிறையனவற்றை நம்ம சேனலில் பார்த்துட்டே வரோம். எந்த ஒரு யோகத்தை நம்ம அனுபவிக்கிறதா இருந்தாலும் முதல்ல அதுக்கு லக்னாதிபதி ஒழுங்காக இருக்கணுங்கிற இந்த அடிப்படை விதிகள் என்றைக்குமே மாறாது. பின் வயதுகளில் ஏற்படுற யோகங்கள்ங்கிறது ராசி அதிபதியின் அடிப்படையிலும் சில நேரங்களில் செயல்படும். ஒருத்தருக்கு லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருக்கார், ஆனால் ராசி அதிபதி நல்ல உச்ச வலிமையோடு இருக்கார். அப்போ அவருக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் அதே யோகங்கள் ராசியின் அடிப்படையில் செயல்பட்டு வெற்றியை தரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த ரவி யோகம் அப்படிங்கிறதுனுடைய சூட்சம் பார்த்திங்கன்னா, ரவின்னா சூரியன். சூரியன் வலுவாக இருந்தால் அரசாங்கத்தில் வெற்றி பெறும் யோகிதைகள் கிடைக்கும். இந்த சூரியனுக்கு இயற்கையாகவே 10ஆம் வீட்டில் திக்பலம் கிடைக்கும். இதில் ஒரு சூட்சம் இருக்குது. நம்ம லக்னத்திற்கு உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் ஸ்தானங்களில் இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலான கர்ம யோகம். அதாவது கேந்திரங்களில் மிகவும் வலிமையான வீடு 10, கிரகங்களில் மிகவும் வலிமையானவர் சூரியன். ராகு கேதுகள் அப்புறம் விட்டுறலாம், அவங்கெல்லாம் வேறு எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ். இந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான்னா அவன் கட்டாயம் நண்பகலில் பிறந்திருப்பார். அதாவது மட்ட மத்தியானத்தில் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கேருந்து தான் லக்னம் உதிக்கும். காலையில் 6 மணிக்கு அந்த லக்னம் உதிக்குதுன்னா அப்படியே வரிசையாக நகர்ந்து கொண்டே வந்து 4வது லக்னம் விழுகும்போது நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருப்பார். அப்போ நீங்கள் பகலில் பிறந்தவராக, அதுவும் நடுப்பகலில் பிறந்தவராக, பகல் 11 மணியிலிருந்து 1 மணிக்கு உட்பட்ட அந்த நேரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. லக்னத்துக்கு 10ல் சூரியன் இருக்குது. 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். உடனே சார் நான் 1:10க்கு பிறந்தேன், எனக்கும் லக்னத்துக்கு 10ல் தான் சூரியன் இருக்குதுன்னு, நான் 10:59க்கு பிறந்தேன், எனக்கும் 10ல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது பிறந்த ஊரின் தன்மைக்கு ஏற்ப அந்த வித்தியாசம் வரலாம். பட் இதோட அப்ராக்சிமேட் டைம் 11 மணிலேருந்து 1 மணி, இந்த டைமுகளில் பிறக்கிறவங்களுக்கு மேக்சிமம் அந்த இடத்துல 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரவி யோகத்தினுடைய சிறப்பு என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். இது முதல் விதி. அந்த வீட்டுக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, இந்த வீட்டு அதிபதி உபஜயஸ்தானத்தில் எங்கேயாவது ஒன்றில் நட்பு நிலையில் இருக்கணும். உபஜயஸ்தானம்ங்கிறது என்ன? 3, 6, 10, 11. அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி 10லே இருக்கலாம், 11ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரவி யோகம் ஏற்படும். இதை பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதியும் ஓரளவுக்கு வலிமையாக இருக்கார். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசு ரீதியான அரசு வேலை கிடைக்கிறது, அப்பா மூலமாக சொத்து கிடைக்கிறது, அதிகார பதவிகள் கிடைக்கிறது, ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது, அரசியலில் வெற்றி கிடைக்கிறது, பவர் செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துறைகளில் வேலை கிடைக்கிறது, நம்ம வாழ்வியல் முன்னேறது, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது, நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு கிடைப்பது, நீண்ட ஆயுள் வளம் கிடைக்கப்பெறுவது, இதெல்லாம் இந்த ரவி யோகத்தினுடைய சிறப்பு. ஜோதிடத்தில் ரொம்ப இன்றியமையாத கிரகம் சூரியன் தாங்க. சூரியனை வச்சு தான் ஜோசியம். சூரியன் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை, பூமியே இல்லை, நம்ம மனிதர்களே இல்லை, எல்லாம் இருண்டு போயிடும். சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா அடுத்த ஒரு 4 நாள்லேயே பூமி ஐஸ் கட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐஸ் கட்டியில் உயிர் வாழ்கிற உயிரினங்கள் கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லலாம். அப்போ சூரியனை வைத்துத்தான் உயிர்களே, சூரியனை வைத்து தான் ஜோதிடமே, சூரியனை சுத்துறதன் அடிப்படையில் தான் ஜோதிட சாஸ்திரமும் நம்ம சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சூரியன் 10ல் இருக்கிறதே ஒரு பெரிய பவர் தான். அந்த 10ஆம் இடத்து அதிபதி அவர் ஒரு உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்தார்னா இன்னும் பவர். ஒருவேளை அவர் 10லே அமர்ந்தார்னா சூரியனை விட்டு ஒரு 5 டிகிரிக்கு மேலே விலகி இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் அவர் அஸ்தமன தோஷம் அடையாமல் இருப்பார். ஒரு உதாரணமாக நீங்கள் மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் மகரத்தில் இருக்கார் 10ஆம் இடத்துல. இது ஒரு சிறப்பு. சனி 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அற்புதமான ரவி யோக ஜாதகம். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே பவரில் இருக்கார். இப்போ இது பாருங்கள், லக்னாதிபதி வலுத்திருக்கார், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலத்தோடு வலுவாக இருக்கார், அந்த வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கார். இது அற்புதமான ரவி யோகங்கிறது உங்களுக்கு புரியுது? ஸோ இதுதான் வெற்றி மேல் வெற்றியையும், நீண்ட ஆயுளையும், திடகாத்திர உடல் அமைப்பையும், அதிகார பதவிகளை தரும் யோகிதைகளையும் கொடுக்கக்கூடியது. சூரியன் 10ல் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இப்போ நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கிற பட்சத்தில் கும்பத்தில் சூரியன் இருக்கணும். இந்த வீட்டின் அதிபதியான சனி பகவான் அங்கேயே இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், அல்லது துலாத்தில் இருக்கலாம். ஸோ இந்த வீடுகளில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு
ரவி யோகம் ஏற்படும். லக்னாதிபதி சுக்கிரன் வந்து வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது லக்னாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு மீனத்தில் உச்ச வலிமை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். மகரத்தில் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. கும்பத்தில் இருந்தாலும் அவர் நட்பு வீட்டில் தான் இருப்பார். ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். மிதன லக்னமாக நீங்கள் இருக்கும்போது 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கணும். இந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 10லோ 3ஆம் இடம் சிம்மத்திலோ 6ஆம் இடம் விருச்சிகத்திலோ 11ஆம் இடம் மேசத்திலோ இருக்கணும். கடக லக்னமாக நீங்கள் இருக்கும்போது சூரியன் மேசத்தில் ஆல்ரெடி உச்சமாக இருப்பார். செவ்வாய் இங்கே வந்து மேசத்திலே இருக்கலாம், ஆனால் டிகிரி கணக்கில் 5 டிகிரி விலகி இருக்கலாம். அல்லது 3ஆம் இடம் கன்னியில் இருக்கலாம். இது கொஞ்சம் பலகீனமான அமைப்பு தான். ஏன்னா கன்னியில் செவ்வாய்க்கும் போதே அவர் வீக் ஆவார். 6ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடம் ரிஷபத்திலே இருக்கலாம், தப்பு இருக்காது. இது ரவியோகமாகும். சந்திரன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டியது அவசியம். கடக லக்னங்கும் போது நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதியே சூரியனாகி 10ஆம் இடத்துல வலுப்பெறுவார். அவர் திக்பலம் அடைவார். 10ல் அவர் அங்கே இருக்கணும். கூடவே அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான மிதுனத்திலேயோ 10ஆம் இடத்துலையோ இருக்கலாம். இந்த 2 இடத்த தாண்டி அவர் வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் ரொம்ப தூரம் தள்ளி போகும் விதி அற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மறந்துடக்கூடாது. கன்னிகா லக்னமாக இருக்கும்போது 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனே. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு புதன் வரலாம், மேபி 11ஆம் இடத்துல இருக்கலாம். மற்றபடி வந்து 6ஆம் இடம் 3ஆம் இடம் இங்கே எல்லாம் போகிறதுக்கு புதனுக்கு வலு இருக்காது. ஸோ 10 11ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து ஒன்று புதன் இருக்கணும், இல்லைன்னா புதன் தனியாக 11ல் இருக்கணும். இந்த ஆப்ஷனில் இவங்களுக்கு ரவி யோகம் ஏற்படும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சூரியனுங்கும்போது கடகத்தில் இருப்பார். இப்போ சந்திரனுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அவர் 10லேயும் தள்ளி இருக்கலாம், 3ஆம் இடம் தனுசில் இருக்கலாம், 6ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம். இந்த சிம்மத்தில் சூரியனும் சனியும் சந்திரனுங்கும் போது அது ஒரு பரிவர்த்தனை யோகமாக மாறும். இப்போ ஒரு துலா லக்னம் 10ல் சூரியன் இருக்கார், 11ல் சந்திரன் இருக்கார். இது ஒரு பரிவர்த்தனை யோகமாகவும் ரவி யோகமாகவும் செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியாக சூரியனே வந்துடுறதுனால இவர் 10ல் வலுப்பது சிறப்பு. 10ல் வலுப்பது சிறப்பு. இவருக்கு வந்து இந்த ஜாதகத்தில் அவரே வந்து 3, 6, 10, 11 போக முடியாதுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உபஜயஸ்தானத்துக்கு உடையவர்கள், அதாவது விருச்சிக லக்னத்துக்கு உபஜயஸ்தானத்திற்கு உடையவர்கள் யாராவது வலுப்பெற்றால் சிறப்பு. 10ஆம் அதிபதியாக சூரியன் வலுத்தடுறாரு, 3ஆம் அதிபதியான சனி வலுவாக இருக்கிறது, 6ஆம் அதிபதியாக செவ்வாயே லக்னாதிபதியாக வலுவாக இருக்கிறது, 11ஆம் அதிபதியான புதன் வலுவாக இருக்கிறது. இப்போ இது வந்து எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம் 10ல் சூரியன் 11ல் புதன் உச்சம், செவ்வாய் 3ஆம் இடத்துல வந்து உச்சம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3ல் செவ்வாய் வலுத்திருப்பார், ப்ளஸ் 10ல் சூரியன் வலுத்திருப்பார், 11ல் புதன் வலுத்திருப்பார். இது ஒரு அற்புதமான ரவி யோகம் அப்படின்னு. எல்லா லக்னங்களுக்கும் யோகங்கிறது ஒரு நேரடியாகவும் சிலதுக்கு மறைமுகமாகவும் சிலதுக்கு கிடைக்குங்கிற அடிப்படையில் வந்துடும். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தர்மகர்மாதிபதி யோகம், ரவி யோகம் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும். மீறி 11ல் புதன் இருந்தாலும் சிறப்பு தான். வேற எங்கேயும் அவர் போக முடியாது. ஏன்னா இவரை விட்டு அவர் ரொம்ப தூரம் தள்ள முடியாதுங்கிற விதி உள்ளவர் ஆகிடுவார். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் மற்றும் திக்பலம் அடைவார். இங்கே சுக்கிரன் வந்து அதிகபட்சம் 11க்கு வரலாம். அது மட்டும்தான் அதிகமாக வரும். 10ல் இருக்கலாம் அல்லது 11 இருக்கலாம். ஏன்னா சுக்கிரனும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வர முடியாத ஒரு கிரக அமைப்பாக இருக்கும். கும்பலக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் வரும்போது செவ்வாய் ஆனவர் 10லோ 11ஆம் இடம் தனுசிலோ 3ஆம் இடம் மேசத்திலோ 6ஆம் இடம் கடகத்திலோ இருக்கலாம். இதில் கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீக்குங்கிறதுனால அது சுமாரான பலன்கள் இருக்கும். மற்றபடி 10லேயே சூரியன் செவ்வாய் இருக்கிறது, 5 டிகிரிக்கு மேலே விலகி இருக்கிறது, 11ல் செவ்வாய் வலுத்திருப்பது, 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியில் இருப்பது, இதெல்லாம் சிறப்பு. தனுசில் செவ்வாய் இருந்தாலும் நல்ல பலன்னு சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு விருச்சிகத்தில் சூரியன் இருக்கணுங்கிறது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் தனுசில் சூரியன் இருக்க குரு பகவான் வந்து 3, 6, 10, 11ல் உட்காரலாம். இதில் 10ல் உட்கார்ந்தாருன்னா சிவராஜ் யோகமும் ஆக்டிவேட் ஆகும். பட் சூரியனோடு சேர்ந்து அவர் அஸ்தங்க தோஷம் அடைந்து விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது விதி. 11ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் நீச்சம் அடைவார். இங்கே லக்னாதிபதியே வலுக்குறைகிறாருங்கிற அந்த மைனஸையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். அவருக்கு ப்ராப்பரான நீச்சபங்கம் கிடைக்க வேண்டியது அவசியம். மற்றபடி 3 ரிஷபத்தில் இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 6ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம், அதுவும் பிரச்சனையே இருக்காது. ஸோ ரவி யோகத்தினுடைய விதி இதுதான். ராஜாங்க வெற்றி தரும் ரவி யோகம்னு இதை சொல்லலாம். அரசுத்துறை ரீதியான, ஆயுள் ரீதியான, உடல் வலிமை ரீதியான, தகப்பனாதி வர்க்க ரீதியான வளர்ச்சியையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இந்த யோகம் சூரியன் 10ஆம் இடத்தில் அமர அந்த வீட்டின் அதிபதிகள் 3, 6, 10, 11 அமர வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? இந்த யோகத்தை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதிங்கிறவர் சிறப்பாக இருக்கணுங்கிறது ஒரு பேசிக்கான விதி. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த ரவி யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.